ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு பக்கம் நம்மளே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல், ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு வேற பார்க்குறாரு. குரு பார்த்தாலே குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நன்மை, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம், இது எல்லாமே வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் யூக வணிகங்கள், அது ஷேராக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பொறுமை, நிதானமாக இருங்க. ஏன்னா ராகு 5ல் இருந்தாலே விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, செயலாக்க நமக்கு வந்துடும். அதனால் நமக்கு கெயினாக லாஸ் ஆனால் இந்த வாரம் லாஸ் தான். பொறுமையாக இருங்க. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம், ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெகல் புகழ் அந்தஸ்து பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நல்ல பெனிஃபிட் இருக்குது, லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. யாரெல்லாம் சுய தொழில் பண்ணுறீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் பெனிஃபிட்டாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கவனமாக பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் 2ஆக இருந்தால் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனோ, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸோ, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், புதன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, இந்த பணம் திரும்ப வராது. எல்லா விஷயத்துலையும் கவனம், குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பொறுமை, நிதானமாக இருங்க. ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேச உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.